வணக்கம், வெல்கம் டு வீனஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் ரெசிபி, வாழைப்பூ பொரியல். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த வாழைப்பூ பொரியலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி வீட்டில் காய்ச்ச ஒரு வாழைப்பூ தான் எடுத்திருக்கேன். இது பறித்து 2 நாள் ஆயிடுச்சு. எப்போவுமே மரத்துலேருந்து பறித்து உடனே பண்ணக்கூடாது, கசப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, இது எப்படி சுத்தம் பண்ணணுன்றது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு சொல்லிடுறேன். அந்த லைட் பிங்க் கலரில் இருக்க தோலை எடுத்துடணும். அதே மாதிரி கொண்டைன்னு சொல்லுவாங்க, அந்த காம்புகளில் பார்த்திங்கன்னா முனையில் குண்டாக இருக்க அந்த காம்பையும் ரிமூவ் பண்ணிடணும். இந்த 2 பார்ட்ஸையும் ரிமூவ் பண்ண பிறகு தான் இதை பண்ணணும், இல்லைன்னா கசப்பாக இருக்கும். இது மாதிரி சுத்தம் பண்ணினதை நல்லா இது மாதிரி பொடியாக நறுக்கிட்டு உடனே இதை நம்ம அரிசி கழுவின தண்ணியில் போட்டுடணும். இது ரொம்ப நேரம் வெளியிலே வச்சுருந்தோன்னா கருப்பாக மாறிடும். அதனால் அரிஞ்சிட்டு உடனே இது மாதிரி அரிசி கழுவின தண்ணியில் போட்டுட்டு இது ஒரு தடவை கழுவினா போதும். இப்போ இந்த அரிசி கழுவின தண்ணியிலே ஒரு தடவை கழுவிட்டா போதும், டைரெக்டாக நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். இதுக்கு எண்ணெயும் நிறைய ஊற்றணுன்ட்டு அவசியம் இல்லை, 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடுவோம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸில் இருக்க வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 பல் பூண்டையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துடுவோம். ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு அரிஞ்சு வச்சுருக்க இந்த வாழைப்பூக்களையும் போட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிப்போம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இதுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டாலே கரெக்டாக இருக்கும். கீரைக்கு எந்த அளவுக்கு போடுவோமோ அதே மாதிரி இந்த வாழைப்பூக்கும் கம்மியாகவே உப்பு போட்டு பண்ணாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். எப்போவுமே தண்ணி ஊற்றின பிறகு இந்த மிளகாய்த்தூளை போட்டோன்னா இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெயிலே போட்டு மிளகாய்த்தூள் வறுக்கிறதுக்கு பதிலாக இப்போது தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடுவோம். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நல்லா வற்றி இருக்கு. நான் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் திருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுடுவோம். நம்மளோட டேஸ்டியான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் ரைஸ், வத்த குழம்பு, தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷு. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம சாப்பிட்ணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.